திருப்பூர் சைமர் பிரசிடென்ட் நானு. என் கம்பெனி பேரு எஸ்டிமேட் இன்வெஸ்ட் பிரைவேட் லிமிடெட். திருப்பூர்ல இந்த பின்னவாடை தொழில் வந்து இப்போ ரொம்ப நெருக்கடியான நிலைமையை சந்திச்சுட்டு இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்க கடந்த 2.5 ஆண்டு காலமாக எந்த விலையேற்றமும் செய்யவில்லை. சில விலையேற்றங்கள் செய்யற முயற்சி பண்ணியும் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாதனால நாங்க அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இப்போ கடந்த 3 மாசமா வந்து காட்டனோட விலை மெதுவா ரைஸ் ஆகிட்டே இருக்கு. காட்டனோட விலை இல்லாம மற்ற மெட்டீரியலான பெட்ரோலியம் ப்ராடக்டான பாலித்தீன், டைசன் கெமிக்கலு, ஸ்டிச்சிங் யானு, இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே, டிரான்ஸ்போர்ட்ல எல்லாமே விலை அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட 80% வரைக்கும் விலை அதிகமாயிருக்குது பாலித்தீன்ல. இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எங்களுடைய ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால எங்களுடைய விலை ஏற்றம்ங்கிறது தவிர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையா வந்துச்சு. இப்போ இந்த யூனியன்ல பேசி, லேபர் யூனியன்ல இப்போ சம்பள உயர்வோட ஒரு 33% 4 ஆண்டுகளுக்கு உறுதி பண்ணியிருக்கோம், கொடுக்கறதா உறுதியை வச்சிருக்குது. அந்த சம்பள உயர்வு, வருடம் ஏறக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதெல்லாம் கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 10 to 15% விலையேற்றம் செய்தாதான் நம்ம வந்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தும் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரோடும் கலந்து பேசி இந்த விலையேற்றம் வந்து மக்களை பாதிக்காத அளவுக்கு, இந்த பிசினஸை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி 7% மட்டும் விலையேற்றம் செய்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த விலையேற்றத்துக்கு எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட் பூரா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், ஏஜென்ட், ரீட்டைலர் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உறுதியை நம்புறோம். எங்களுடைய எண்ட் கஸ்டமர் வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் நம்மளுடைய ரீட்டைல் மார்க்கெட் பண்றவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களுடைய விலையேற்றம் தவிர்க்க முடியாத இருக்கிறதுனால நாங்கள் விலையேற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் தள்ளப்பட்டுள்ளோம்.